நண்பர்களே, பாகிஸ்தானை நாம தாக்கினா சவுதி நமக்கு எதிரா நிற்குமா? இப்ப உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு கேள்விக்கு ஒரு சூப்பர் விளக்கம் கிடைச்சிருக்கு. பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு புது பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டு இருக்காங்க. அதாவது, ஒரு நாடு மேல தாக்குதல் நடந்தா இன்னொரு நாடு தங்களுக்கு நடந்த தாக்குதலா கருதி பதிலடி கொடுப்பாங்களாம். இதை கேட்டதும், ஐயோ, இனிமே நம்ம பாகிஸ்தானை தாக்கினா சவுதி அரேபியா நமக்கு எதிரா வந்து நிக்குமா?ன்னு எல்லாரும் பயந்தோம். ஆனா ஒரு சவுதி அதிகாரி இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எதிரானது இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? இந்தியாவுக்கும் சவுதிக்கும் இடையில இருக்கிற வர்த்தகம் சாதாரண விஷயம் இல்லை. போன வருஷம் மட்டும் 3,86,957 கோடிக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. இந்த வர்த்தக உறவை சவுதி அரேபியா ஒருபோதும் இழக்க விரும்ப மாட்டாங்க. அதனால இந்த ஒப்பந்தத்தோட உண்மையான ஸ்கெட்ச் இந்தியாவுக்கு எதிரானது இல்லை. இஸ்ரேல் மற்றும் ஏமன் நாட்டு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை சமாளிக்கத்தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. சோ இது ஒரு வெளிப்படையான பாதுகாப்பு நடவடிக்கை தான். பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் இருக்கிற ஒரே இஸ்லாமிய நாடுங்கிறதால இந்த ஒப்பந்தம் சவுதிக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒப்பந்தம் பத்தி உங்க கருத்து என்ன? சவுதியோட இந்த நகர்வு புத்திசாலித்தனமானதா? கமெண்ட்ல சொல்லுங்க.